இந்த வீடியோ நம்ம வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்க போறோம். இதோட டீடைல் சொல்யூஷன் நான் ஃபுல் வீடியோவை போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ வந்து பாத்துங்க. ஜஸ்ட் இதுல வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி வந்து கேட்டிருக்காங்க, கண்டக்டிவிட்டி வந்து கேட்டிருக்காங்க, மோலார் கண்டக்டிவிட்டி வந்து கேட்டிருக்காங்க. அப்ப ரெசிஸ்டிவிட்டி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரெசிஸ்டன்ட் ஃபார்ம்ல வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ரெசிஸ்டன்ட் which is equal to ரெசிஸ்டிவிட்டி L/A வந்து வரும். சரி கரெக்ட். அப்ப நமக்கு வந்து ரெசிஸ்டிவிட்டி நமக்கு என்ன வரும்? அப்ப ரெசிஸ்டிவிட்டி ரோ which is equal to okay ரெசிஸ்டிவிட்டி ரோ which is equal to R A divided by நமக்கு என்ன வருதுன்னா L வந்து வருது. ஓகே. ஸோ இப்போ ஏன்றது என்னது? நமக்கு வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியா. கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரோலைட்டிக் செல்லோட கிராஸ் செக்ஷன் ஏரியா. அப்போ ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல் வந்து சிலிண்டர் மாதிரி இருக்கும். அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா நமக்கு வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்ல வந்து இருக்கும். அப்போ சர்க்கிள் ஷேப்போட ஏரியாக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோக்கு நம்ம எப்படி எதுவும் பார்த்தீங்கன்னா ஆர் பை ஆர் ஸ்கொயர் டிவைட் பை நம்ம என்ன பண்ணலாம் எல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ அங்கே ஆரோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5.5 இன்ட்டு 10 to the power of 3 வந்து கொடுத்துருக்காங்க. பையோட வேல்யூ 3.14. ரேடியஸ் இங்கே என்ன பண்ணால் டயாமீட்டர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டயாமீட்டரில் பாதி தான் நமக்கு வந்து ரேடியஸ் இல்லையா? அப்போ 0.5 the whole square டிவைட் பை எல். லென்த் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? லென்த் வந்து 50 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போனா 50. அப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஸோ 86.35 வந்து வருது. 86.35 வந்து வருது. இதோட யூனிட் வந்துன்னா ஓம் சென்டிமீட்டர் வந்து நமக்கு வந்து வருது. அப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டக்டிவிட்டி. அப்போ கண்டக்டிவிட்டி என்னது? கண்டக்டிவிட்டிக்கு நமக்கு ஃபார்முலா என்னது? அப்போ கண்டக்டிவிட்டி கப்பா which is equal to 1 by rho. அப்போ நமக்கு என்ன 1 by 83.35 which is equal to 1.2. okay, so 1.2 into 10 to the power of -2 Siemen per centimeter. okay, என்ன Siemen per centimeter வந்து நமக்கு வந்து வருது. நெக்ஸ்ட் என்னன்னா lambda m molar conductivity. அப்ப lambda m which is equal to conductivity divided by concentration into நமக்கு என்ன 1000. எனக்கு வந்து யூனிட் என்ன இருக்குது? Siemen per centimeter வந்து இருக்குது. அப்ப வந்து 1000 ஆல் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்ன கண்டக்டிவிட்டியோட வேல்யூ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? 1.2. 1.2 into 10 to the power of -2 into 1000 divided by concentration எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.05 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 5 into 10 to the power of -2. அப்போ அந்த -2 இந்த -2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ what is the value? அப்போ ஸோ 240 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ 240 கண்டக்டிவிட்டி என்னது? Siemen per centimeter. அப்போ என்ன பர் வந்து பார்த்தீங்கன்னா மோல் பர் லிட்டர் வந்து நமக்கு வந்து வரும். மோல் லிட்டர் பவர் -1 வந்து நமக்கு வந்து வரும். ஸோ திஸ் யூனிட் ஆஃப் த மோலார் கண்டக்டிவிட்டி. ஸோ இதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். உங்களுக்கு டீடைல்டு சொல்யூஷன் வேணுன்றவங்க ஃபுல் வீடியோ பார்த்து ரெஃபர் பண்ணிக்கங்க.